நீங்கள் சொந்தமாக படித்து உழைத்து பணத்தை சேர்த்து வச்சு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஒரு லேண்டு வாங்குறீங்க. இந்த லேண்டை இன்னொருத்தர்கிட்ட இருந்து வாங்குறீங்க. இது உங்கள் 2 பேருக்கும் நடுவேயான ஒரு டிரான்சாக்ஷன். ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, இன்னொரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணுற ஒருத்தர் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை டிரான்சாக்ட் பண்ணுறாரு. இதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரசாங்க அலுவலகத்துக்கு போயிட்டு நீங்கள் பதிவு செய்யணும். இந்த டாக்குமெண்ட்டை நான் லேண்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பதிவு செய்ய போகிற அந்த இடத்துல ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க. இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே ஒரு புக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு சீட்டு மாதிரி, ஒரு ரிசீட் மாதிரி. நாங்கள் கோயிலுக்காக காசு வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெயரை கேட்டு உங்கள் பெயரை அதில் எழுதி 1000 ரூபாய் பில் போடுவாங்க. இது அரசு அலுவலகத்தில், தாலுகா ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறவங்க செய்கிற ஒரு வேலை. நாங்கள் கோயிலுக்காக டொனேஷன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இதை கொடுத்தாதான் உங்கள் டாக்குமெண்ட் வந்து இந்த டேபிளில் இருந்து இங்கே மூவ் ஆகும். இன்றைக்கும் இதான் இங்கே நிலவரம். நம்ம ஊரில் என்னுடைய சொத்தை இன்னொருத்தர்கிட்ட இருந்து நான் வாங்குகிறேன், இதுக்கு இவங்க நேரில் வருவாங்க தாலுகா ஆஃபீஸ்க்கு. வந்தாங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் 2 பேர் டிரான்சாக்ட் பண்ணிக்கிற இந்த விஷயத்துக்குள்ளே அரசாங்கம் உள்ளே வராங்க. ஓகே, தட்ஸ் ஃபைன். ஆனால் அந்த அரசு அலுவலகத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்க பணத்தை சாதாரணமாக நீங்கள் லஞ்சம் கொடுத்தாதான் இங்கே வந்து டாக்குமெண்ட் மூவ் ஆகும். அப்படி ஒரு கேவலமான கரப்ஷனை இங்கே நம்ம இங்கே நியாயப்படுத்தி நார்மலைஸ் பண்ணி மக்களை இதுக்கு பழகியாச்சு. இப்படி இருக்கும்போது கரப்ஷனை ஒழிக்கிறதுக்கான வழி என்ன? இதை எப்படி நம்ம ஒழிக்க முடியும் அப்படின்னா, இங்கே உள்ள ஒருத்தர் சொல்கிறாரு, ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுற ஒரு ஞானி. அவர் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க. இந்த முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லப்படுற ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, தனி சொத்து உரிமை அப்படின்ற இந்த விஷயந்தான் இங்கே கரப்ஷன் உருவாக காரணம். அதை ஒழிச்சிட்டோம்னா, நம்ம ஒரு சோசியலிச ஒரு கம்யூனிச சமூகமாக நம்ம மாறிட்டோம்னா கரப்ஷனை ஒழிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. அதை பார்த்துருங்க. அரசியல்ல மிகப்பெரிய பிரச்சனை என்னடா அப்படின்னு கேட்டோம்னா, முக்காவாசி பேர் கண்ணை மூடிக்கிட்டு ஊழல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓகே, ஊழல் பெரிய பிரச்சனை தான், இந்த ஊழலை எப்படி குறைக்கிறது, எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா, அவங்க கிட்ட இருந்து அந்த முக்காவாசி பேர்கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா, இவருக்கு ஓட்டு போடாதீங்க, அவருக்கு ஓட்டு போடுங்க, அவருக்கு ஓட்டு போடாதீங்க, இவருக்கு ஓட்டு போடுங்க, இவருக்கும் ஓட்டு போடாதீங்க, எவருக்கோ ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான். இவங்களை பொறுத்த வரைக்கும் ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கு இவங்க கிட்ட இருக்கிற ஒரே சொல்யூஷன் ஆளை மாத்துறது, அவ்வளவுதான். ஊழலுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் பின்பற்றிக்கிட்டு இருக்கிற தனி சொத்துடைமை, மார்க்கெட் ட்ரிவன் கேபிட்டலிஸ்டிக் கன்சியூமரிசம். இதுதான் வந்து ஊழலுக்கு மிக அடிப்படையான காரணம் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. பணம் தான் பிரதானம், அதன் மூலியமா சேர்க்கப்படுற சொத்துக்கள் தான் பிரதானம்னு இருக்கும்போது வாய்ப்பு கிடைக்கிற நபர்கள் அதை செய்யாமையா இருக்க போறாங்க. அப்போ ஊழலை ஒழிக்கணும்னாலோ குறைக்கணும்னாலோ நம்ம வந்து நம்மளோட பொருளாதார கொள்கைகள்ல மாற்றங்கள் கொண்டு வரணும். ஒரு சோசியலிச சமூகமா இந்த சமூகம் மாறணும். இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவர் ப்ரோ டிஎம்கே அந்த மாதிரி. ஏன்னா டிஎம்கேவினுடைய கூட்டத்திலலாம் போய் இவர் கலந்துக்கிறாரு. தட்ஸ் ஃபைன், இது அவருடைய ஸ்டாண்ட். டிஎம்கே ஆட்சியில் கரப்ஷன் இருந்துச்சா அப்படின்னா இது ஊருக்கே தெரியும், மக்கள் அனைவரும் அறிவார்கள். டிஎம்கேவை நம்ம டைரெக்டாக குறை சொல்ல முடியாது இந்த நபரால். அப்போ என்ன பண்ணலாம், ஒரே அடியாக நம்ம கேபிட்டலிசம் மேலே பழி போட்டுருவோம். இங்கே சிஸ்டம் தாங்க பிரச்சனை, இங்கே ஒரு கட்சி பிரச்சனை இல்லை, இங்கே உள்ள மக்கள் பிரச்சனை இல்லை, இங்கே உள்ள சிஸ்டம் தான் பிரச்சனை. அது என்ன சிஸ்டம்னா கேபிட்டலிசம், அது முதலாளித்துவம். அவர் சொல்கிறாரு, மார்க்கெட் ட்ரிவன் கேபிட்டலிஸ்ட் கன்சியூமரிசம். மார்க்கெட் ட்ரிவன், இங்கே மார்க்கெட்டே வேண்டாம், மார்க்கெட் தான் இங்கே ப்ரைஸை தீர்மானம் பண்ணுறாங்க. இவன் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி இவங்க இதை மார்க்கெட்டுக்கு கொண்டு வராங்க. மார்க்கெட் இதை முடிவு பண்ணோம், அந்த சப்ளை அண்ட் டிமாண்ட், அந்த டிமாண்டை பொறுத்து சப்ளை எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான விலையை மார்க்கெட் முடிவு பண்ணோம். அப்படின்ற இந்த மார்க்கெட் ட்ரிவன் எக்கானமி தான் பிரச்சனைக்கு காரணம். ஏன்னா இங்கே தான் ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கூறு இதுக்குள்ளே வருது. ஏன்னா ப்ராஃபிட்னு ஒன்று இல்லைன்னா, லாபத்துக்கு ஒருத்தங்க விற்கலைன்னா அங்கே கரப்ஷனே இருக்காது. சரிங்க, அப்போ டிஎம்கேல உள்ளவங்கலாம் இவங்க கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி கொண்டவங்க தானே, அப்போ இங்கே கரப்ஷனே இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டுருவோம்ல. அதுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க இங்கே வந்து கேபிட்டலிஸ்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதான் பிரச்சனை. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உண்மையாகவே இதான் காரணமா? அப்போ கம்யூனிஸ்ட் நாடுகளில் மார்க்ஸ் பேசின இந்த சோஷியலிசம் அப்படின்ற இந்த ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்ட நாடுகள், கம்யூனிசமை ஸ்டேட் பாலிசியாக ஏற்றுக்கொண்ட நாடுகளுடைய நிலைமை என்ன, அங்கே கரப்ஷனே இல்லையா அப்படின்னு நம்ம இன்றைக்கி முதல்ல பார்க்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஜிம்பாப்வே அப்படின்ற ஒரு குட்டி நாடு, ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு குட்டி நாடு. இந்த நாட்டில் நடந்த ஒரு சில சம்பவங்கள் நம்ம படித்தோன்னா இவர் சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மையாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் கரப்ஷன் அப்படின்ற விஷயத்துக்கான மூலக்கூறுகளாக நான் பார்க்குறது 2 விஷயம். ஒன்று செல்ஃபிஷ்னஸ், மக்களுக்குள் இருக்கிற அந்த ஒரு சுயநலவாதம்,
இன்னொன்று, அங்கே செக்கே இல்லாத ஒரு அதிகாரம், ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லை. கரப்ஷன் பண்ணால் நம்மளை கேட்பாங்க அப்படின்ற அந்த ஒரு பயமே இல்லை. ஏன்னா இது டாப் டவுன், மேலே உள்ளவங்க எப்படி இருக்காங்களோ அப்படி தான் கீழேயும் இருப்பாங்க. அதிகாரத்தில் உள்ளவங்களே திருடுறாங்கன்னா கீழே உள்ளவன் திருடுவான். ஆட்சி பண்ணுறவங்களே திருடுறாங்கன்னா இவன் தாலுகா ஆஃபீஸில் உட்காந்து காசு பார்த்துட்டு இருப்பான். ஓகே, இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்கள் இப்போது காரில் போகிறீங்க, உங்கள் காரை நீங்கள் யூ டர்ன் பண்ணணும். ஓகே, நம்ம ஊரில் நீங்கள் யூ டர்ன் பண்ணணுன்னா இப்படி காரை பின்னால் ரிவர்ஸில் எடுத்து இப்படி டர்ன் பண்ணி நீங்கள் போகணும். ஓகே, ஆனால் நீங்கள் இப்படி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே அந்த ஒரு 30 செகண்ட்ஸ் ஆகுமா மொத்தமாக? அந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ளே பைக்காரை வந்து ஃபுல்லாக ஹார்ன் அடிப்பாங்க. எதுக்குன்னா, நம்ம இப்படி டர்ன் பண்ணுறோம், இவன் நிற்க மாட்டான். நீங்கள் வண்டியை இப்படி எடுத்தீங்கன்னா இந்த கேப்பில் ஒரு 10 வண்டி போகும். சரிங்க, இப்படி பின்னால் வந்துட்டு இப்படி முன்னால் போகிறீங்கன்னா பின்னால் உள்ளவெல்லாம் போவான். அப்போ இந்த காரை ரிவர்ஸ் பண்ணுறவனே பயந்துருவான். இப்போ உள்ள மாடர்ன் கார்ஸ்லலாம் கேமரா உண்டு, இந்த ரிவர்ஸ் கேமராலாம் உண்டு. ஆனால் இப்போ ரிவர்ஸ் கேமரா இல்லைன்னு வைங்களேன், நம்ம பாட்டுக்கு பின்னால் வந்தோன்னா இவன் வருவான், இப்படி நம்ம மேலே ஏற்றுவோம். அப்போ கார் ஓட்டுறவனே பயந்துருவான். ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி, இல்லைங்க இவர் போகட்டுங்க, நம்ம கொஞ்சம் ஒரு 10 அடி நம்ம தள்ளி நிற்போம், இவர் போகட்டும் அப்படின்னு நிற்க மாட்டாங்க மக்கள். ஸோ இதெல்லாம் என்னன்னா ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். எனக்கு தெரியாது, நான் ஃபஸ்ட்டு போகணும் அப்படின்ற இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு இல்லையா? இந்த மைண்ட் செட் மாறாத வரை நான் ஃபஸ்ட்டு போயிடணும். நீ காரை ரிவர்ஸில் எடுக்காமல் போ. ஆனால் கார் ஓட்டுறவனுக்கு தான் பயமாக இருக்கும். உள்ளே உட்காந்துட்டு முன்னால் வந்தால் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இவன் முன்னால் போயிட்டு இருப்பான். முன்னால் வண்டியை திருப்பி நீங்கள் இப்படி பார்க்கறதுக்குள்ளே பின்னால் ஒரு 10 வண்டி போகும். அப்போ இதான் எங்கள் பிரச்சனை. அப்போ எங்கள் மக்கள் மத்தியில் ஒரு அடிப்படை பண்புகளே இங்கே இல்லை. என்ன பிரச்சனைனா செல்ஃபிஷ்னஸ். இன்னொன்று அக்கௌண்டபிலிட்டி. இங்கே கேட்குறதுக்கு ஆட்களே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. இங்கே உள்ள முதலாளித்துவம் தான் பிரச்சனை, நாங்கள் இவங்களை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தவங்க இவங்க என்ன செஞ்சாங்க நம்ம பார்க்கணும்ல. ஆப்பிரிக்க மக்களால், சின்ன சின்ன ஆப்பிரிக்க இனக்குழுக்களால் ஆட்சி செய்யப்பட்டு கொண்டிருந்த ஜிம்பாப்வே அப்படின்ற ஒரு நாட்டுக்குள்ள 19ஆம் நூற்றாண்டில் சிசில் ரோட்ஸ் அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் பிஸ்னஸ் மேன், அவருடைய பிரிட்டிஷ் சவுத் ஆப்பிரிக்கா கம்பெனி அப்படின்ற நம்ம ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து கிளம்பி அங்கே போய் செட்டில் ஆகுறாங்க ஜிம்பாப்வேல. அந்த பகுதிக்கு இவருடைய பெயரை வச்சுட்டாங்க. இவருடைய அந்த ரோட்ஸ் அப்படின்ற பெயரை ரொடேசியா அப்படின்ற பெயரில் அந்த ஊருக்கு அந்த பெயரை வச்சு அங்கே இவங்க ஆட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே நிறைய வெள்ளைக்காரங்களாம் இங்கே வந்து செட்டில் ஆவாங்களா? அப்படி செட்டில் ஆன ஒருத்தர் இயன் ஸ்மித் அப்படின்ற ஒருத்தர், இவருடைய தலைமையில் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே உள்ள பிரிட்டிஷ் எம்பையரை விரட்டி விட்டு இவங்க அங்கே ஒரு ஆட்சியை அமைச்சாங்க, அங்கே உள்ள வெள்ளைக்காரங்களாம் சேர்ந்து. இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இதே ஜிம்பாப்வே நாட்டில் ஆண்டி ஃப்ளவர் அப்படின்ற ஒரு கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அங்கே இருப்பார். இவர் தான் இங்கே கேப்டனாக இருந்தார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஆண்டி ஃப்ளவர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டி ஃப்ளவர், அவருடைய தம்பியான கிராண்ட் ஃப்ளவர் அப்படின்ற இந்த 2 பேர் இருப்பாங்களா. ஆப்பிரிக்கான்றது கருப்பின மக்களுக்கான ஒரு நாடு தான் நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல் டைமில். அப்போ எப்படி இங்கே வெள்ளைக்காரங்க வந்தான், அவங்களுடைய கிரிக்கெட் டீமில் எப்படி ஒரு வெள்ளைக்காரன் வந்தான் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ தெரியுது வெள்ளைக்காரங்க அங்கே போய் செட்டில் ஆகியிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் ஆண்டி ஃப்ளவர். ஓகே, இதை விட்டுருங்க. இப்போது 65 இவங்க ஆட்சி இங்கே அமைக்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் உலகம் எங்குமே வெள்ளைக்காரனுடைய அந்த பிரிட்டிஷ் எம்பையர்னுடைய பிடி தளர்ந்து போயிடுச்சு. இவங்க பல இடங்கள்ல இருந்து அந்த வேர்ல்டு வார்க்கு அப்புறமே இவங்க வெளியேற ஆரம்பித்தாங்க. வெளியேறி இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இங்கே மட்டும்தான் இவங்களுடைய ஆட்சி கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சு. அப்போது அங்கே உள்ள ஆப்பிரிக்கன் நேஷனலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஆப்பிரிக்க பழங்குடி மக்கள் ப்ளஸ் ஆப்பிரிக்க கருப்பின மக்கள் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க, இவங்க என்ன பண்ணாங்க, எங்களுக்கு விடுதலை வேணும், எங்களை நாங்கள் தான் ஆட்சி பண்ணுவோம்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி அங்கே உள்ள வெள்ளைக்கார ஆட்சியை நம்ம தூக்கி போடணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கொரில்லா முறையில் இவங்க போர் நடத்தினாங்க. இங்கே உள்ள வெள்ளைக்காரனுடைய ஆட்சியை போய் அடித்து இவங்களை காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி. அப்படி உருவான 2 அமைப்புகள் அங்கே உண்டு. ஒருத்தங்க பேர் ZANU, ஜிம்பாப்வே ஆஃப்ரிக்கன் நேஷனல் யூனியன். இன்னொருத்தங்க பேர் ZAPU, ஜிம்பாப்வே ஆஃப்ரிக்கன் பீப்புள்ஸ் யூனியன் அப்படின்ற இந்த 2 அமைப்புகள். இவங்க 2 பேரும் எதிரிகள். ஆனால் அந்த 2 பேருடைய காமன் கோல் என்னென்னா இங்கே உள்ள வெள்ளைக்காரனை அடித்து விரட்டணும் அப்படின்னு சொல்லி. இதில் ZANU அப்படின்ற இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்தவர் தான் ராபர்ட் முகாபே. இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமான ஒரு ஆள். இவரை யார் சப்போர்ட் பண்ணா? இப்போது இந்த 2 பேரும் இங்கே உள்ள பழங்குடி மக்கள். ஓகே, இவங்களுக்குன்னு பெரிய ஆயுதம் தாங்கிய ஒரு ரிசோர்ஸ்லாம் இவங்களுக்கு இல்லை, இவங்ககிட்ட பணமும் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சைனாவை சேர்ந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ராபர்ட் முகாபே, இவருக்கு இவங்க பணம் கொடுத்து, யார்,
சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ராபர்ட் முகாபேக்கு பணம் கொடுத்து இந்த கொரில்லா போர் நடத்துறதுக்கான பயிற்சி கொடுத்து நீங்கள் இவங்களை போய் அடிங்கன்னு இவங்கள தூண்டி விட்டாங்க. இன்னொரு குரூப் இருக்குது தெரியுமா, ZAPU. அந்த குரூப்புக்கு தலைவர் யாருன்னா ஜாஷ்வான் கோமோ அப்படின்ற ஒருத்தர். இவங்க 2 பேரும் பின்னால் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போது ZAPU யார் இயக்குனா அப்படின்னா ரஷ்யாக்காரன். இவன் ரஷ்யாவில் உள்ள கம்யூனிஸ்ட், சோவியத் ரஷ்யா. இவனுக்கு பணம் கொடுத்து இப்படி உள்நாட்டில் 2 குரூப்பை, 2 வித்தியாசமான வெளியே இருந்து வந்த நாடுகள் இவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. எதுக்குன்னா பாரு, இவன் வந்து இம்பீரியலிஸ்ட், இவன் ஒரு அதிகார வர்க்கம் கொண்டவன், இவன் ஏகாதிபத்தியம் பண்ணிட்டு இருக்கான், இவனை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆயுதம் கொடுத்து இவங்களை தூண்டி விட்டது யாருன்னா கம்யூனிஸ்ட் நாடுகள். நீங்கள் பெரும்பாலும் இந்த CIA அப்படின்ற ஒரு அமைப்பு, அமெரிக்காவை சேர்ந்த இந்த அமைப்பு தான் உலகம் எங்குமே பிரச்சனையை கிளப்புறாங்க. CIA, இன்னொரு பக்கம் மொசாத், இப்படி தான் இங்கே உள்ளவங்க நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் உலகம் எங்குமே, முக்கியமாக ஆப்பிரிக்க நாடுகளில், பல நாடுகளில் ஆட்சி கவிழ்ப்பை உருவாக்குனது யாருன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் இங்கே உள்ள சோவியத் ரஷ்யாவும். CIA அண்ட் மொசாத் பற்றி இங்கே வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனால் இந்த குரூப் யாருமே இவங்களை விட்டுருவாங்க. ஏன்னா இவன் கம்யூனிஸ்ட். எப்படி ஹிட்லரை மட்டும் இவங்க பேசுகிறாங்களோ, அவர் ஒரு வலதுசாரி, இவர் செஞ்ச குற்றங்களை இவங்க பெருசுப்படுத்தி பேசுவாங்க. ஆனால் ஹிட்லர் கொலை பண்ணதை விட பல மடங்கு கொலை பண்ணது யாருன்னா கம்யூனிஸ்டுக்காரன். யாருமே பேச மாட்டாங்க. அப்போ நீங்கள் இவரை பேசுங்க, இவங்களையும் சேர்த்து பேசுங்கன்னு நான் சொல்கிறேன். இதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு இங்கே என்ன வேலை? இவங்க ஆப்பிரிக்கா மேலே அன்பு கொண்டு, ஆப்பிரிக்கா மேலே பாசம் வச்சு, பாருங்கள் நாங்கள் உங்களை விடுதலை பண்ணுறோம் அப்படியே பண்ணுறாங்க. இல்லை, ஏன்னா இவங்களுக்கு உள்நோக்கம் இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்காவில் உள்ள வளங்களை நம்ம எடுத்துக்கலாம். இவன் எடுத்துகிட்டு இருக்கான், மேற்கத்திய நாடுகள் உள்ளே வந்து நோண்டிகிட்டு இருக்கான், இவனை விரட்டி விட்டு நம்ம உள்ளே வந்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு உள்நோக்கம் இருக்குது. இப்போ இந்த 2 கட்சியும் இந்த 2 ஃபேக்ஷனுக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இவங்களை அடித்து விரட்ட. கடைசியாக ஒரு வழியாக 1980 அந்த வெள்ளை ஆதிக்க அரசாங்கத்தை விரட்டி விட்டு ஆப்பிரிக்க அரசாங்கம், ஒரு சோசியலிச அரசாங்கம், இந்த 2 மார்க்சிஸ்ட் நாடுகள்னால ட்ரெயின் பண்ணப்பட்ட இவங்க இந்த மார்க்சிஸ்ட் ஐடியாலஜியை ஏற்றுக்கொண்டு 1980 முகாபே ஆட்சிக்கு வந்தார். 1980 அடுத்த 37 வருஷத்துக்கு இவர் தான் அங்கே ஃபஸ்ட்டு பிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் அதிபராக மாறியாச்சு. 2017 இவரை புரட்சி பண்ணி தான் இவரை ஆட்சியை விட்டு தூக்குனாங்க. 37 வருஷம் ஒரே கட்சி ஒரே ஆட்சி. ஏர்லி 2000s முகாபே எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னால், ஏர்லி 2000s இவர் என்ன பண்ணார், அங்கே உள்ள பணக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அந்த பணக்காரங்களுடைய லேண்டெல்லாம் பிடுங்கி இவர் நாங்கள் ஏழைகளுக்காக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிஸ்ட் மாடலை இவர் ஃபாலோ பண்ணார். அப்போல்லாம் இங்கே உள்ள மீடியா, பாருங்கள் நமக்கு ஒரு மீட்பர் கிடைத்து விட்டார், இந்த ஏழைகளை காப்பாற்றி இந்த ஏழைகளுடைய கண்ணீரை துடைத்து இந்த மக்களை காக்க ஒருத்தர் வந்து விட்டார்னு சொல்லி உலகம் எங்குமே இந்த லெஃப்டிஸ்ட் அரசியலுக்கு சார்பாக பேசக்கூடிய எல்லா மீடியாவும் பேசினாங்க. 2006 அந்த ஜிம்பாவே நாட்டினுடைய கிழக்கு பகுதியில் த மராஞ்ச் ஃபீல்டு அப்படின்ற ஒரு இடத்துல இவங்க டைமண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஏழை நாடு, அடிப்படை வசதியே இல்லை, ஒரு பெரிய லக்கு ஒன்று அடிச்சது. ஓகே, இயற்கை இவங்களுக்கு கொடுத்துச்சு. டெண்டாய் பிடி அப்படின்ற இவங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி பொது இடங்களை நாங்கள் புதுப்பிக்கிறதுக்காக நான் காசு கேட்டிருந்தேன். எவ்வளோ கேட்டிருந்தேன்னா $600 மில்லியன் நான் கேட்டிருந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது எவ்வளோனா 1/4 பங்கு. ஏன் நான் அந்த பணத்தை கேட்டேன் அப்படின்னா, இப்போ தான் நமக்கு டைமண்ட்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா, டைமண்ட்ஸை இப்போ என்ன பண்ணுறாங்க அரசாங்கம், ஏன்னா இவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் இல்லையா, கவர்மெண்ட்டை இதை எடுத்து ஓன் பண்ணி இவங்க டைமண்ட்ஸை தோண்டி எடுத்து இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பணம் வந்திருக்கும். இந்த பணத்தில் இவர் காசு கேட்டால் காசு இல்லை. அப்போ காசு எங்கே போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கா. இந்த மைனிங் மினிஸ்டர் இருப்பார் இல்லையா, இந்த மைனிங்கை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னு சுரங்கத்துறை அமைச்சர்னு ஒருத்தரை போட்டாங்க. இவர் ராபர்ட் முகாபேனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகே, ரொம்ப நட்பு. இவர் என்ன பண்ணார், நிறைய லேண்டு வாங்கி போட்டார். எவ்வளோ லேண்டுனா $20 மில்லியன். $20 மில்லியன் கேஷ். 2009 to 2012 இந்த 3 ஆண்டுகளில் பல ஏக்கர், பல 1000 ஏக்கர் நிலங்களை இவர் அங்கே வாங்கி போட்டார் இந்த கேஷில். இந்த கேஷ் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா, வேறு எங்கேருந்து, இங்கேருந்து தான். சுரங்கம் தோன்றேன் அப்படின்னு சொல்லி $2 பில்லியன் காணோம். $2 பில்லியன் அரசாங்கத்தினுடைய வருவாயாக வரவேண்டிய அந்த பணம் காணோம், மிஸ்ஸிங். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ராபர்ட் முகாபேனுடைய ஆட்கள், அரசாங்க அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சாங்க. இங்கே சோத்துக்கு வழி இல்லை,
பள்ளிக்கூடம் ஒழுங்காக இல்லை, மருத்துவமனைகள் ஒழுங்காக இல்லை. ஆனால் மக்களுக்கான அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு அரசாங்கம் $2 பில்லியன் பணத்தை மொத்தமாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை எப்படி வெளியே வந்துச்சுன்னா 2012 இவங்க என்ன பண்ணுறாங்க, 2000 kilograms ஆஃப் டைமண்ட், 2000 கிலோ டைமண்ட். யோசிச்சு பாருங்கள், ஒரு சின்ன பீஸுக்கு நம்ம இன்றைக்கி வாங்கிட்டோன்னா நம்ம பெரிய பணக்கார மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஒரு சின்ன பீஸ் ஆஃப் டைமண்ட். இங்கே 2000 கிலோ டைமண்டை இவங்க என்ன பண்ணுறாங்க, ஜிம்பாப்வேலேருந்து வெட்டி எடுத்து துபாய்க்கு இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த 2000 கிலோஸ்க்கான மதிப்பு எவ்வளோனா, இவங்க எப்படி எழுதுனாங்கன்னா $600 மில்லியன். ஆனால் அதனுடைய ஒரிஜினல் மதிப்பு எவ்வளோனா டபுள், $1.2 பில்லியன் மதிப்பு. பேப்பரில் ஆர்டிஃபிஷியலாக இவங்க ப்ரைஸை கம்மி பண்ணி எழுதிட்டு இந்த ஜிம்பாப்வே நாட்டினுடைய அரசாங்க அதிகாரிகளும் டைமண்டை வாங்குவான் தெரியுமா. இவங்க 2 பேருக்குமான ஒரு டீல், $600 மில்லியன் வாங்கி அப்படியே டபுள் ப்ரைஸாக விற்றுட்டு அந்த வித்த ப்ரைஸை இவங்க எடுத்துக்கிறாங்க. எவ்வளோ, $600 மில்லியன். பாதி பணம் தான் ஒரிஜினல் பணம், அரசாங்கத்துக்கு போன பணம். பேலன்ஸ் 50% அமௌண்ட்டை இவங்க அடித்தாச்சு. ஃபேக்காக ப்ரைஸை கம்மி பண்ணி எழுதி இவங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பிரச்சனை வெளியே வந்த அப்புறம் தான் இவங்க எவ்வளோ கோடியை இவங்க கொள்ளையடிச்சாங்க அப்படின்ற விஷயம் வெளியே வந்துச்சு. யார் கொள்ளையடிச்சான்னா முகாபேனுடைய ஆட்கள் தான். ஜிம்பாப்வேல 2010 கணக்குப்படி அப்போது இவர் 80க்கு ஆட்சிக்கு வராரு. அப்போ 30 வருஷம் இங்கே கேபிட்டலிசமே இல்லை. இங்கே அரசாங்கம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸ்டேட் கண்ட்ரோல்டு கம்யூனிசம், நோ கேபிட்டலிசம். ஆனால் அரசாங்கமே பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போனாங்க. இதுதான் கம்யூனிசமுடைய லட்சணம். இப்போது கேபிட்டலிசம் கேபிட்டலிசமை ஃபாலோ பண்ணுற நாடுகளில் பிரைபரி இருக்கும். அங்கே உள்ள ரெகுலேஷனை இவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. இன்னொன்று பெரிய பிரச்சனை என்னென்னா க்ரானிக் கேபிட்டலிசமை இவங்க மேனிப்புலேட் பண்ணி இவங்களுக்கு சார்பாக இவங்க செய்வாங்க. இந்த பிரச்சனை இங்கே உண்டு. ஆனால் கம்யூனிஸ்ட் நாடுகளில் கரப்ஷன் இன்னொரு ஃபார்மில் இருக்கும், இது வேறு ஃபார்மில் இருக்கும். கேபிட்டலிஸ்ட் மார்க்கெட்டில் ப்ரைவேட் பிஸ்னஸ் இவங்க பணத்தை அடிச்சுட்டு போனாங்கன்னா கம்யூனிஸ்ட் நாடுகளில் அரசு அடிச்சுட்டு போகும். ஃபார்ம் வேணால் மாறும், ஆட்கள் மாறுவாங்க, ஆனால் கரப்ஷன் அப்படியே தான் இருக்கும். பணம் படைத்தவங்க, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை முக்கியப்படுத்துகிறவங்க தான் இங்கே ஊழல் பண்ணுவாங்கன்னு இவர் சொன்னார்ல, இந்த ப்ரோ டிஎம்கே நபர். ஆனால் சோசியலிஸ்ட் அரசாங்கம் அமைந்தாலுமே இங்கேயுமே ஹியூமன் டிசைர் இருக்குல்ல, மனிதனுடைய ஒரு விருப்பம் இருக்குல்ல. என்ன விருப்பம், எனக்கு தான் அதிகாரம் வேணும், நான் மட்டும்தான் அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா. ராபர்ட் முகாபே ஆட்சிக்கு வந்து 37 வருஷம் ஆச்சு, எலெக்ஷன் வைக்கல. கம்யூனிஸ்ட் நாடுகளுடைய பெரிய பிரச்சனைனா, நீங்கள் எங்கே வேணால் போய் பாருங்கள், எல்லா நாடுகள்லையுமே ஒரே கட்சி, ஒரே அரசு, ஒரே ஆட்சி, ஒரே தலைவர். இது எல்லா நாடுக்கும் பொருந்தும். அப்போ இவர் நான் மக்களுக்காக நான் சேவை செய்கிறேன் அப்படின்னா அதிகாரத்தை விட்டு தரலாம்ல, விட்டு தரல. அதிகாரத்தையும் விட்டு தரல, பணத்தையும் கொள்ளையடிச்சாச்சு. அப்போது நீங்கள் ஆட்சி மாறியாச்சு, இங்கே சிஸ்டம் மாறியாச்சு, ஆனால் மனுஷங்க மாறலை. அப்போ இங்கே பவர் தான் பிரச்சனை. கேபிட்டலிசம் பொறுத்த வரைக்கும் அதிகாரம் என்பது மார்க்கெட்டில் இந்த மாதிரி க்ரானிக் கேபிட்டலிஸ்ட் கும்பல் இருப்பாங்க இல்லையா, இவங்ககிட்ட போய் அதிகாரம் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஆனால் இங்கே அதிகாரம் இருக்குது, ஆனால் அதிகாரம் அரசுகிட்ட இருக்கும். அப்போ அதிகாரம்ன்ற அந்த ஒரு அடிப்படை பீஸ் அங்கே இருக்குது, அதை நம்ம இன்னும் மாற்றலை. ஆனால் மேலே உள்ள ஆட்கள் மாறுறாங்க. அப்போ அதிகாரத்தை நம்ம எப்படி பார்க்கணும், அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு சமூகம், ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஒரு அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு கரப்ஷனுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மூவ் எடுக்காமல் இந்த சிஸ்டம் மாதிரி பிரயோஜனம் இல்லை. அப்போ கேபிட்டலிசமில் பிரச்சனை இருக்கான்னா இருக்குது, ஆனால் அதுக்கு காரணம் கேபிட்டலிசம் கிடையாது. அது காரணம் மனுஷனுடைய அந்த ஒரு தீமையான ஒரு மனசு. இதை புரிஞ்சிக்காம பாருங்க, கம்யூனிசம் கொண்டு வந்து உள்ளே வச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய தவறான ஒரு கன்க்ளூஷன். ஏன்னா நாட் ஓன்லி ஜிம்பாப்வே, சைனாவில், வெனிசுவேலாவில், நான் இன்னொரு வீடியோ போடுறேன். சைனாவில் அரசாங்க அதிகாரிகள் எப்படி ஜி ஜின்பிங்கினுடைய சொந்தக்காரங்க, இவங்க எத்தனை கோடியை வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படிலாம் விஷயம் இருக்குது, நியூஸ் இருக்குது. நம்ம அதை பேசலாம். இங்கே உள்ள வீக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு அரசாங்கமே திருடினா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஊரில் நம்ம ஆட்சி பண்ண அரசாங்கம் எத்தனை கோடியை கொள்ளையடிச்சாங்க நமக்கு தெரியும்ல. பட் நம்ம கேட்க முடிஞ்சா? இல்லை. இவங்க கொள்ளையடிச்சிட்டு தான் இருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு அரசாங்கமோ இல்லை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸோ இங்கே இல்லை. இது மட்டும்தான் ஊழலுக்கு காரணமே தவிர வேறு எதுவும் இல்லை. இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நம்ம சைனா பற்றி பேசலாம் சீக்கிரமாக. ரைட், நன்றி.